ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜாப்பனீ அனிமே சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 8 பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேரு எமிலி. நான் ஒரு சேட் ரோபோட். அப்படியே அந்த டெஸ்ட் எடுக்க வந்தவனும் அந்த சேட் பாக்ஸை யூஸ் பண்ணி அதுகிட்ட எங்க போறதுன்னு சொல்லிட்டு வழியை கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா சின்ன பொண்ணு உட்காந்துக்கிட்டு நான் எப்படி இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீயோ ரூம்ல இருந்தா அதுவே போதும். கண்டிப்பா நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவ. உனக்கு வேணுன்ற விஷயத்த நீ என்கிட்ட கேட்கலாம். நீ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஆளுதான். அப்படின்னா எப்படி லவ் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூடா. அது உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அதை பத்தி சரியா தெரியாது. இந்த பக்கம் பார்த்தா இவகிட்டே லவ்னா என்ன எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு லவ்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு அவ சொல்ல. அப்படின்னா நீங்க லவ் பண்றதுல மாஸ்டரா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அடுத்ததா ஃபேஷன்ல எது ட்ரெண்ட் ஆக போகுது? ரெட் கலர் ட்ரெஸ் தானே சேட் பாக்ஸ் சொல்லவும். அதெல்லாம் யாரு போட போறாங்க? நீ இருக்கிற பொண்ணு லவ் பண்ணணும்னு நினைச்சா இதுதான் கரெக்டா இருக்கும். பாட்டே நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போனை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ண ஆக்னஸோடைய டீம் ஆளுங்க எப்படியாவது இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நீ என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்றான். அந்த லொகேஷன் எங்க இருக்குதுன்றத இது மூலியமா நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த சேட் பாக்ஸ் கிட்ட கேட்கவும் அதுவும் ஏதோ ஒரு லொகேஷனை சொல்ல என் பின்னாடியே வாடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். பார்த்தா அதுக்கப்புறம் வழி இல்லாம ஒரு முட்டு சந்தில நின்னுக்கிறானுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கடா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆக்னஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்துக்கு என்னால பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா நான் இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இருந்தாலும் நான் என்னுடைய பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ரெகுலர்ஸ் இந்த எக்ஸாம் உடைய ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவங்களுடைய டீம் கிட்ட இருக்கிற சாவியை பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்கிற ட்ரெஷரை ஓபன் பண்றவங்க தான் இந்த போட்டியோடைய வெற்றியாளரா அறிவிக்கப்படுவீங்க. உங்க எல்லாருக்கும் குட் லக் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ திருப்பி எமிலி கிட்ட அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஆனா நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றத நீ மறந்து போயிட்டியா? 2 வருஷத்துல இந்த உலகத்துல என்னென்னவோ மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே எமிலி பாக்ஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்ஸ்? அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க தான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதாடா? உண்மையிலேயே நீ இன்னும் பல விஷயங்களை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எமிலி ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும்டா. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடான்னு வாங்கினான்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க எல்லாரையும் பார்த்தா ஏதோ சின்ன பசங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆப்போனன்ட் டீம் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா சின்ன பொண்ணு பயந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அவன் டக்குன்னு அடிச்சறான். பார்த்தா அது வெறும் ஹாலோகிராம் தான். பார்த்தா திருப்பி அவன் அங்கிருந்து ஓடவும் அவனும் அப்படியே வெளியில வந்துட்டு இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறான். நாங்க எல்லாரும் எனிமியில துரத்திக்கிட்டே இங்க வந்துட்டோம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நானும் தான். ஆனா அவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்படியே அவ்வளோ இன்ஃபீல்ட் ஆக்டிவேட் பண்ணிடுறான். டேய் இது ஒரு ட்ராப், சீக்கிரமா ஓடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவர் மூலமா அவங்கள அடிச்சுட்டு கட்டி போட்டுறான். இவங்கள நம்ம எப்படியோ சமாளிச்சுட்டோம். ஆனா 2 டேஞ்சரஸான ஆளுங்க வாங்கினாங்க பின்னாடியே போயிருக்காங்க. ஒருவேளை நம்ம இதுல ஃபெயில் ஆயிடுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, வயோலி அவங்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கான்னு சோடா புட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா நவைக்கு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எனிமியில கண்டுபிடிச்சியா இல்லையா? இன்னும் இல்ல. அப்படின்னா சீக்கிரமா எனிமி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கேனன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுடா. நீ மட்டும் அப்படி பண்ணலன்னா நம்ம தோத்து போயிடுவோம்டா. நம்ம எனிமியிலோட இன்வென்ஷனை நம்ம நிறுத்தணும். ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல யாரால இந்த அளவுக்கு பெரிய ஓட்டைய தோண்ட முடியும்? ஆனா டேன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய் டேன் என்னடா விஷயம்? நான் உன்னை கடுப்பேத்திட்டேன் தான். ஆனா நான் உன்னுடைய டீம்மேட்டுடா. நம்ம 2 பேரும் இப்போ ஒன்னா டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இப்படி எல்லாம் பண்ணாதடா. டெஸ்ட்டுக்கு நடுவுல யாருடா பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும் அந்த செவுத்தை உடைச்சிக்கிட்டு எவனோ ஒருத்த நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய நகம் எல்லாம் புட்டுக்கிட்டு தான் போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாத்தியா எமிலி கரெக்டா தான் சொல்லியிருக்கு. இது ஏதோ ஃப்ளூக்ல நடந்துருச்சுரா. இந்த பேட்டில் ஃபீல்டுல உங்களால என்ன ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி வந்தேன். இருந்தாலும் நீங்க இப்படி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? மிஸ்டர் மயூலி உங்களை சமைச்சா எப்படி இருக்கும்? சரி ரன் சீக்கிரமா போயிட்டு அவனை இழுத்துக்கிட்டு வாடா. உனக்கு வேணும்னா நீயே அதை செஞ்சுக்கோ. கம்மன்றா எப்பயும் பண்ற மாதிரியே நீ பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு செவுத்துக்குள்ளார இருந்து பெரிய சோடு வெளியில வந்துருது. இப்ப என்னடா நடந்துகிட்டு இருக்கு? பார்த்தா 4 கை மனுஷன் ஒருத்தன் வெளியில வந்துறான். என்னடா நான் தனி
வெளியே வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்ப என்னுடைய கதை முடிய போறது இல்ல, உங்களுடைய கதை தாண்டா முடிய போகுது. டேய், நீ அந்த மோனிய பாத்துக்கிறியா இல்ல நாலு கை மனுஷனை பாத்துக்கிறியா? நான் ரெண்டு பேருமே பாத்துக்கிறேன், நீ இங்கிருந்து ஓடுறா ஃபர்ஸ்ட். ஏ மனுஷங்களா, நாங்க உங்களை சமைச்சா எப்படி இருக்கும்? ஜஸ்கேல் உன்னுடைய வேலையை ஆரம்பி. உன்னால ஜஸ்கேல் அட்டாக்ல இருந்துல தப்பிக்க முடியாதுடா, கன்ஃபார்ம் நீ இன்னைக்கு சாவதாண்டா போறா, வாட் எ பெயின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை சாவடிச்சான். என்ன, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் ஒரே அட்டாக்ல ஜஸ்கேல சாவடிச்சுட்டானா? இருந்தாலும் எங்களுடைய டீம்ல இன்னொரு மோல் பர்சன் இருக்காங்க, நான் எப்படியோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய டீம்மேட்டுங்க கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய பேட்டரி கிட்ட போயிட்டு உங்களுடைய கேனன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இந்த போட்டியில உங்களை தோக்கடிப்பாங்கடா. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா அவன் ரொம்ப ஃபாஸ்டானவன். இந்த டனல் வந்து ஸ்டார்டிங் ஏரியா வரைக்கும் தானே போகுது. ஆமாண்டா, அப்படின்னா அவன் இவ்வளவு நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பான். என்னடா நீ சொல்ற? எங்களுக்கு முன்னாடியே அவன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவானோ? ஈஸியாவே போய் சேர்ந்துருவான். பார்த்தா அவனும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த சுவிட்சை அழுத்திடுறான். இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் டீம் பி தான் வின் பண்ணாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரான். சீனை கட் பண்ணா, சாரி என்ன மன்னிச்சறா, நம்மளுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு சரியான பதில் வேணும்ன்றதுனால தான் நான் அதை யூஸ் பண்ணேன். அப்படின்னா நீ எமிலின்ற அந்த சாட் பாட்டை தான் யூஸ் பண்ணியா? அது வந்து இதுகிட்ட நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சரை கொடுக்கும், அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணேன். இருந்தாலும் கடைசியில நம்மளுக்கு இது சாதகமா தானே அமைஞ்சிச்சு. ஒருவேளை இது தப்பா போயிருந்தா யாரோ பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணாதரா, சாரி என்ன மன்னிச்சிரு, அதை நீயே வச்சுக்கோ, அது என்கிட்ட இருந்தா கண்டிப்பா நான் அதை யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அதனால இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். பார்த்தா எதிரில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன குன்னுவன் மேல ரொம்ப கடுப்பா இருக்கிறான் போல தெரியுது. என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேட்கவும் எல்லாம் என்னுடைய தப்பு தான், ஆனா ஒன்னால தானே இப்ப இந்த டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சோம், நான் இல்லைனாலும் கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய டீம்ல இருக்கிற எல்லாமே ஹை ஸ்கில்டு மெம்பர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் உண்மை இல்லடா, நம்மளுடைய டீம்லயே நீ தான் ரொம்ப ஃபாஸ்டான ஆளு. உன்னுடைய திறமைய பாக்குறப்ப எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நீ மட்டும் என்னுடைய காலா இருந்தனா. நீ இப்ப என்ன சொன்ன? எதுவும் இல்ல, நீ டயர்டா இருப்ப, போயிட்டு ரெஸ்ட் எடுறான்னு சொல்லிட்டு அவ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஐயோ நான் சாவா போறேன், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் வந்து மறைஞ்சிக்கிறான். சிற்பி நீ எங்கடா பண்ணன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த இடத்த சுத்தி தேடிக்கிட்டு இருக்க. என்கிட்ட தான் சாவி இருக்குன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டானா. நான் இப்ப என்ன பண்றது? என்னுடைய டீம்மேட் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றதா? சிற்பி எங்க போன? சீக்கிரமா வெளியில வா. என்ன அவன் எரிக்கிறதுக்குள்ளார கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணி ஆகணும், இதுதான் எனக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்றதுக்காக ஓடி வரவும் ஆப்போனன்ட் டீமை சேர்ந்தவன் அவனுடைய ஷின்சுவை பயன்படுத்தி அந்த சாவியை புடுங்கிட்டு நீ இன்னும் கவனமா இருக்கணும்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சிற்பி நான் பார்க்காத நேரத்துல நீ இந்த கேம்ல ஜெயிக்கலான்னு பாத்தியா? நான் எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன்னா, நான் சின்ன பையனா இருந்தப்ப என்னுடைய சிற்பி செத்து போயிடுச்சு, ஆனா நீ இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் உன்னை கிரிச்சு சாம்பலாக்காம விட மாட்டேன். ஐயோ நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். டே, உன்னுடைய சைல்ட்ஹுட் சிற்பி இன்னும் செத்து போகலடா. உனக்கு ஞாபகம் இல்லையா? உன்னுடைய சிற்பியோடைய ஹேர் கலரும் எல்லோ கலர்ல தானே இருக்கும், என்னுடையதும் எல்லோ கலர்ல தான் இருக்கு. சிற்பி ஆமாண்டா, நான் தான் உன்னுடைய சிற்பி. என்ன என்னுடைய சிற்பி? ஆமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நான் தானே சிற்பியே சாவடிச்சு ரோஸ்ட் பண்ணேன். என்ன நீ தான் சாவடிச்சா? நான் இப்ப உன்னை ரோஸ்ட் சிக்கன் ஆக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய ஷின்சு அனுப்ப நம்ம ஹீரோவோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய பவர் மூலியமா அதை தடுத்துறான். எப்படியோ வந்து சேர்ந்துட்டியோ. ஸ்லேயர் கேண்டிடேட் ஒரு வழியா வெளியில வந்துட்டான். ரேங்க் ரெகுலர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்ன இவன் 3 பேண்ட்ஸை யூஸ் பண்றான், என்ன உனக்கு சர்ப்ரைஸா இருக்கா? திருப்பி நான் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. பார்த்தா நம்ம ஹீரோ 5 வர வைக்க என்னோடையதை விட இவனுடையது 2 அதிகமா இருக்கே. அப்படியே நம்ம ஹீரோவோ அவனுடைய ஷின்சு அனுப்பி அவன் அடிச்சிடறான். மத்தியாடா, எங்களுடைய லீடர் இவ்வளவு திறமை வாய்ந்தவர், அவருக்கு லிமிட்ன்றதே இல்லடா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுடான்னு வாங்கினான்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நாங்க தான் தோத்து போயிட்டோம், இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துறான். அப்படியே அவனெல்லாம் மாத்தி மாத்தி வாய் வார்த்தையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்ணா இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, இதுல வயோலியோடைய டீம் தான் ஜெயிச்சாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா லெஜெண்டரி ஃபுட் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இதுக்குள்ளார வெறும் கேட்டல் ஃபிஷ் தாண்டா இருக்கு. அவனுக்கு உண்மையிலே என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, அவன் என்ன ரொம்ப கடுப்பு ஏத்திட்டான். அவனை பத்தி நினைக்கிறத கொஞ்சம் நிறுத்துறான். நம்ம தான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம் இல்ல, ஆனா நீ 20வது ஃப்ளோர்ல இருக்கிற டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கே அவ்வளவு சந்தோஷப்பட்ட, இருந்தாலும் நீ இப்ப இன்னும் மேல மேல போடணும்னு விரும்புறியே. ஆனா நம்ம அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பிரேக்கே எடுக்காம இந்த டவரை கண்டினியூஸா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சில்வர் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம 30வது ஃப்ளோர் வரைக்குமாச்சும் கண்டினியூஸா கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா, ஒர்க் ஷாப் பேட்டலுக்காகவா? ஆமா, அந்த இடத்துல ரெகுலர்ஸ் கூட ஃபைட் பண்ணி நம்மளுக்கு தேவையான நல்ல ஐட்டங்களை டன் கணக்குல எடுத்துக்கிட்டு வரலாம். அதுக்கு இன்னும் 2 மாசம்
சந்தோஷம் இருக்கு. தேங்க்யூடா. தேங்க்யூலாம் தேவையில்ல, நீ தூங்கு. அப்படியே அவனும் வெளியில வர அதுல இருந்து மெசேஜ் வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த 25th பேம் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு கேட்கவும் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு அதை சொல்றத கேட்டுட்டு அவன் ஷாக் ஆயிரான். நானும் கண்டிப்பா ஒரு மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒன்னால எப்பயுமே மனுஷன் ஆக முடியாது. நான் ஒரு அழகான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.